ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு டிசம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான ரிஷபமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு. கடகமனையில் செவ்வாய் பகவானும் கேது பகவான் கன்னி மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது 15/12/2024 வரை சூரிய பகவான் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க, புதன் பகவான் வக்ரம் பெற்று விருச்சிக மனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க, கும்பமனையில் சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ன மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் பகவான் வக்ர நிலை அடைய போகிறார். எப்போ? 7/12/2024 அன்று. அதற்போலவே புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறது 16/12/2024 அன்று. அப்போது சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது 28/12/2024 அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அதாவது நீங்கள் ராசிநாதனாகிய நீங்கள் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க. 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. அப்போ எதிரியினுடைய வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய உணர்வு, உங்களுடைய மன ரீதியாக எப்படி இருப்பீங்கிறத உணர்வு ரீதியாக நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். அப்போ எதிரி வீட்டில் இருக்கும்போது என்ன, கொஞ்சம் ஒரு சஞ்சலப்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ புதிய விஷயங்களுக்குள்ளே போகும்போது கொஞ்சம், அதாவது இது சரியா தவறா அப்படிங்கிறது யோசித்து செயல்பட வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும். பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ ஒரு சுப கிரகம், சுபர் தான், சுக்கிரனுங்கிறது ஒரு சுபர் தான், லாபாதிபதியாகவும் இருக்கார், 6ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அப்போ சுக்கிரன் அங்கே இடத்துல இருக்கும்போது அழகாக பேசக்கூடிய தன்மை இருக்கும். அழகாக கற்பனை வடிவில் நல்ல எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. அப்போ உங்கள் ராசிநாதனான குருவினுடைய பார்வை பெறுகிறது இந்த சுக்கிரன். அப்போ தனம் வளரக்கூடிய அமைப்பு தான். தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதும், அங்கே சுக்கிர பகவான் கையிருப்பு பணக்காரகன் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கும்போது தனத்தின் மூலமாக அனுகூல மேன்மைகள். அப்போ பணம் நன்றாக இருக்க போகிறது, பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறது, குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கசப்புணர்வுகள் விளக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகிறது, உங்கள் வாக்கு பழிதல் நன்றாக இருக்க போகிறது, உங்கள் பேச்சுக்களை 4 பேர் கேட்கக்கூடிய தன்மை, பேச்சினால் அனுகூலம் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. அப்போது உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் உங்கள் பேச்சாலும் உங்கள் அறிவாலும் உங்களுடைய அந்த வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் மதிநுட்பத்தாலும், என குரு உங்கள் ராசிநாதன் புதனை பார்த்து வலுப்படுத்துகிறார் அல்லவா? அப்போ இதெல்லாம் சேரும்போது என்னாகும், உங்கள் பேச்சு, உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம் பலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். உபஜயஸ்தானத்தில் அது 3ஆம் இடத்தில் சனி இருப்பது அது ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை, டிராவல் இருக்கும். அதாவது சிறுதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். டிராவலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதன் மூலமாக அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய தன்மை, தைரிய வீரியம் பலப்படும், புகழ் கீர்த்தி என்கிறது நிச்சயமாக உண்டு. வியாபாரத்தின் மூலமாக மதிநுட்பமாக செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும். 4ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம், விஷத்தன்மை கொண்ட அந்த ராகு
உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ சுகஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், அதாவது ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா உங்கள் ராசியதிபதி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு, 4ஆம் இடத்தில் ராகு இருக்குது. அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறதையும், தாயினுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வது இந்த மாதம் சிறப்பை பெறும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். ராகு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிரம்மாண்டம், ராகுனாலே பிரம்மாண்டம், பிரம்மாண்டமான ஆசையை தூண்டக்கூடிய தன்மை, பிரம்மாண்டமாக வீடு கட்டணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் உங்கள் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார்ல, கடன் கேட்ட இடத்துல நிச்சயமாக கடன் கிடைக்கும். கடன் கேட்ட இடத்துல இல்லை என்று சொல்ல மாட்டேன், கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சுன்னா கடனை வளர்க்கும் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளர்கள், பகைகள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. நீங்கள் அதாவது எதிரியினுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக, அதாவது எதிர்ப்பாளர்கள் இவர் என்று கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள். சரி, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். ஸோ 7க்குரியவன் 12இல் மறைவது நல்லதால நல்லதில்லை. ஆனால் உங்கள் ராசி அதிபதியினுடைய பார்வை பெறுகிறது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில், ஏன்னா 7ஆம் இடம் என்பது கலத்திரம் அல்லவா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே சந்திரன் 12ஆம் இடத்துல, 8க்குரியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில வகையில் கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா இல்லை. என குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவம் ஆகிறார். புத்திசாலித்தனமான தன்மை இருக்கிறது இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் புதன் பகவான் 10க்குரியவனாக இருக்கிறார், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கார். அவர் 12ஆம் இடத்தில் இருக்கார். இன்னொரு தொழிலை செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யலாமா, இருக்கிற வேலையை விட்டு ஒரு தொழிலை செய்யலாமா என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையுங்கிறதுல மாற்று கருத்தில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். ஸோ 10க்குரியவன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாட்டு வேலையை கொடுக்கும், வெளிநாட்டு வாணிபங்களை ஏற்படுத்தும், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பை பெறும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். வேலை, அதாவது வேலை நன்றாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கார். வேலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா, நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே அமரப் போகிறார். அப்போ பாக்யாதிபதி உங்கள் ராசியில் அமர்றதும் இப்போ பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரை உங்கள் ராசி நாதனினுடைய பார்வை பெற்றிருப்பதும் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும். அப்போ என்ன பாக்கியம் கிடைக்கும்? தகப்பன் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். தகப்பனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். என்ன 5க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. என சனியினுடைய பார்வை தனது 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதாகவும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கின்ற காரணத்தாலும் சில வகை தொல்லைகள், பிரச்சனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு அமைப்பு. ஆனாலும் அந்த செவ்வாயை சுக்கிரன் பார்க்கிறார். ஸோ ஏதோ ஒரு வகையில் என்ன ஆகும், குழந்தைகளில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும், வேலை கிடைக்கலைங்கிற ஆதங்கம் இருக்கும். அங்கே ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் பின்னர் அது சரி செய்யப்படும். ஏன்னா சுக்கிரன் பார்த்துடுறார் அல்லவா, ஒரு சுபகிரகம் பார்க்குதல்லவா, அப்போ பின்னர் சரி செய்யப்படும் என்கின்ற அமைப்பு தான் இருக்கிறது. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது, எச்சரிக்கையாக இருப்பது, அவருடைய நடவடிக்கைகளை பார்ப்பது, ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பை பெறும். அதே சமயத்தில் தொழிலில் பார்த்தீங்கன்னா புத்தி அறிவு வச்ச தொழில்களுக்கு நன்றாக இருக்கும்.
கேது 10ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல ஞானம் கிடைக்கும். விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக மேன்மையை தரும். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம், ஸோ இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக நன்மையை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். சுக்கிரன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கணிசமான கூடுதல் வருமானம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால பட்டம், பதவி, புகழ், மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை, சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, சமுதாய நலன்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே சிறப்பு பெறும். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய, அதே சமயத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்ப 6இல் மறைவதனால உங்க ராசிநாதனை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தால நீங்கள் என்ன வழிபாடு எடுத்துக்கொண்டா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் எடுத்து கொண்டு வந்தே இருக்கலானால் நிச்சயமாக உங்கள் எண்ணம், மனசு, சிந்தனை சிறப்பு பெறும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலும் பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருடைய தசாபுத்திகளும் வேறுபடும். அதனை பொறுத்து பலன்களும் வேறுபடும். சார், நீங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலன் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளோடு தொடர்பு பெற்றிருக்கும். அல்லது நீங்கள் வேறு எந்த தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலும் அந்த தசாநாதனோட சனி, ராகு, செவ்வாயினுடைய தொடர்பு பெற்று தசாயும் புத்தியும் நடந்து கொண்டிருக்கும். அப்போ என்ன, கொஞ்சம் பலன் உங்களுக்கு மாறுபடும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார், கோச்சாரத்தில் எப்படி இருக்கு என்பதை பொறுத்தும் இப்போ உங்களுக்கு கரண்ட்ல தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இப்போ சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.